السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. هل أتاك نبأ الخصم இது தசவ்வருல் மெஹராப். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தொடரில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் கேட்டு வருகிறோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக சில வலிமையை, ஆற்றலை வழங்கியிருந்தார். இரும்பை அவர் நினைக்கிற வகையில் அதை வடிவமைக்கக்கூடிய ஒரு வல்லமையை அல்லாஹ் தாவூத் நபிக்கு வழங்கியிருந்தார் என்பதை நாம் நேற்று அறிந்திருக்கிறோம். இன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோதனையை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். வஹல் அத்தாக்க நபுல் ஹஸ்ம், இரண்டு வழக்காளிகளுடைய செய்தி முகமதே உமக்கு வந்ததா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது தசவ்வருல் மெஹராப். அவர்கள் மாடத்தினுடைய சுவருக்கு முன்னால் வந்து நின்றார்கள். மாடம் என்று சொன்னால் இமாம் தொழுகிறார் மெஹராப். இதை மெஹராப் என்போம். அதெல்லாம் என்ன செய்றாங்க, மெஹராப், தசவ்வருல் மெஹராப் அப்படின்னு சொல்றான். அது ஒரு வளைவா உள்ள ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல தாவூத் நபி என்ன செய்யறாருன்னா, அவர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு வழக்காளிகள் முன்னால வந்து என்ன செய்றாங்க, சுவர் ஏறி பூச்சி வந்த மாதிரி என்ன செய்றாங்க, வந்து முன்னால் நிற்கிறாங்க. இத்தகலு அலா தாவூத் ஃபஸிஅ மின்ஹும் காலு லா தகஃப். அப்போ அவங்க உள்ள வந்து நின்ன உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து பயப்படுறாரு. இப்படி முன்னால வந்து நிற்கிறாங்க, இவங்க யாரு அப்படின்னு சொல்லி என்ன அவங்க பயப்படுறாங்க. அப்போ அந்த ரெண்டு வழக்காளிகள் லா தகஃப், பயப்படாதீங்க, ஹஸ்மானி, நாங்கள் ரெண்டு பேரும் வழக்க கொண்டு வந்திருக்கோம் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பகா பாலுனா அலா பாலின், நான் அவர் மீதும் அவர் என் மீதும் வரம்பு மீது இருக்கிறார். ஆதலால் ஃபஹ்கும் பைனனா பில் ஹக், உண்மையை எங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். எது சரியோ அதை எங்களுக்கு தீர்ப்பாக சொல்ல வேண்டும் என்று அந்த ரெண்டு பேரும் தாவூத் நபிட்ட சொல்றாங்க. வலா துஷ்தித், நீங்க இதுல எந்த வரமும் என்ன செய்ய வேண்டாம், மீற வேண்டாம், தவறிழைக்க வேண்டாம், எது சரியோ அதை சொல்லுங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. வஹதினா இலா சவாஇ ஸிராத், சரியான பாதை எங்களுக்கு நீங்க காட்டுங்க. எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை தாவா, பொதுவாக ரெண்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லை, ரெண்டு நபருக்குள்ள பிரச்சனைனா மூணாம் நபர்கிட்ட கொண்டு போவாங்க. இந்த மாதிரி இவர் பண்ணிட்டாருங்க, அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க, நீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா இல்லையா? இதே மாதிரி. ஆனா அவங்க வந்தவங்க தாவூத் நபிக்கு ஃபர்ஸ்ட்ல பார்த்தவங்க அவங்களுக்கு ஏதோ பயம். ஏன்னா அவர் அந்த ஊர்ல தான் இருக்காரு. முன்ன பின்ன பார்த்துருந்தா என்னப்பா அன்னாரம் பழக்கில் வந்து கீழே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அவர் முன்ன பின்ன பார்த்தவன் ஆள் மாதிரி தெரியல. எடுத்துப்பட்டு வந்து முன்னால வந்து உடனே அவருக்கு பக்குன்னு என்ன பயம் வந்துருச்சு. கடைசியில் அவங்க தான் என்ன செய்றாங்க, ஒன்றும் பயப்பட ஒன்றும், நாங்கள் அந்த மாதிரி வழக்கு கொண்டு வந்திருக்கோம், வழக்குக்கே எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன வழக்கு? இன்னஹாதா அஹி, இவர் என்னுடைய சகோதரர் தான். ஒருவர் சொல்றார், லஹு திஸ்உ வ திஸ்ஊன நஅஜதன் வலிய நஅஜத்துன் வாஹிதா. இவருக்கு 9 ஆடுகுடி இருக்கு, எனக்கு ஒரே ஒரு ஆடுகுடி தான் இருக்கு. இவர் 9 வச்சிருக்காரு, 99 வச்சிருக்காரு, ஏண்ட ஒரே ஒரு ஆடுகுடி தான் இருக்கு அப்படி சொல்லி சொல்றார். கால இக்ஃபில்னிஹா,
அப்போ இவர் 99 வச்சிருக்கிறவர் சொல்றாரு, அந்த ஒன்னை என்கிட்ட தந்துரு அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப வற்புறுத்துறாரு. வஅஸ்ஸனி ஃபில் கிதாப், என்கிட்ட ரொம்ப வாதம் செய்து என்னை மிகைத்தும் விட்டார். நீ ஒண்ணு மேஜிக்லாம் ஒன்றும் அலைய வேண்டாம், நான் ஏற்கனவே 99 வச்சிருக்கேன், என்ன மரியாதை தந்துட்டு போ அப்படி இப்படின்னு சொல்லி மேல கீழே பேசி என்ன செய்யறாரு, என்கிட்ட வாதத்துல என்ன செய்யறாரு, ஜெயிச்சுட்டாரு. இதுதான் எங்களுக்குள்ள வழக்கு. நான் அந்த ஒண்ணை அவர்கிட்ட கொடுக்கறதா இல்ல எனக்குள்ள ஒண்ணை நான் வச்சுக்கிட்டே இருக்கிறதா, நீங்க சொல்லுங்க. அவர் என்ன வற்புறுத்துறாரு அப்படின்னு அந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க. 2ல ஒரு ஆள் சொல்றார், 2 வழக்கா தானே, ஒரு ஆள் என்ன செய்ய அப்படி சொல்றாரு. அப்போ தாவூத் நபி சொல்றாரு, லகது தலமக பிசுஆல், லகது தலமக பிசுஆல் நஅஜதிக் இலா நிஆஜிஹி. ஒரு ஆட்டுக்குட்டிய 99 ஆட்டுக்குட்டியோட சேர்க்கணும்னு சொன்ன உன்னுடைய கேள்வி இருக்க, அது நீ உனக்கே அநியாயம் செய்யற மாதிரி இருக்கு. இது பெரிய அநியாயம் இல்லையா? அது என்ன அவருக்குள்ளதான் ஏண்ட தந்துட்டு போன்னு ஏன் சொல்ற? அவர் 99 நீ வச்சிருந்தா நீ வச்சுட்டு போ, அவர் ஒன்றும் வச்சிருக்கான வச்சுக்கிட்டோம், நீ அதையும் என்கிட்ட தரணும்னு ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லி என்ன அது நீ என்ன செய்யற, அநியாயம் பண்ற அப்படின்னு சொல்லி நீ அவருக்கு அநியாயம் செய்கிறாய். 99 வச்சுக்கிட்டு இருக்கிற பார்த்து தாவூத் நபி சொல்றார், இன்ன கசீரம் மினல் குலதா, ஆனா அதிகமாக தவறிழைக்கக்கூடியவர்கள் ல யபகி பஅதுஹும் அலா பஅதின், இப்படிதான் சிலர் மீது என்ன செய்றாங்க, தப்பு பண்றாங்க. வலியவன் எளியவன் மீது தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படிதான் நிறைய என்ன செய்றாங்க, தப்பு பண்றாங்க. இங்க 99 ஆடு வச்சிருக்கவன் தானே வலியவன், ஒரு ஆடு வச்சிருக்கவன் தானே எளியவன். இந்த மாதிரி சிலர் விஷயத்துல இந்த மாதிரி என்ன செய்றாங்க, வரம்பு மீறாங்க அப்படின்னு சொல்லி தாவூத் நபி சொல்றார். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்களை தவிர அவங்க சரியா இருப்பாங்க. ஆனா நம்பிக்கை இல்லாம தவறான வழியில போகக்கூடியவங்க, எதை பற்றி யோசிக்காம வரம்பு மீறுகிற இந்த அயோக்கியத்தனத்தை தான் என்ன செய்றாங்க அப்படின்னு அவர் என்ன செய்றாரு, அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பை என்ன செய்றாரு சொல்றாரு. கலிலும் ஆகும், இந்த மாதிரி நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்யக்கூடிய ரொம்ப குறைவு தான். 100 பேர் இருக்கிறது 5 பேர் 10 பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க. என்ன 90 பேர் இதே மாதிரியான ஒன்பத்தனம் தான் என்ன செய்வாங்க பண்ணுவாங்க அப்படின்னு தாவூத் நபி சொல்றாரு. வதன்ன தாவூது அன்னமா ஃபதன்னாஹு ஃபஸ்தக்பர ரப்பஹு வஹர்ர ராக்கிஅன் வஅனா. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவர் யோசிக்கிறார் தாவூத் நபி. ஏன் யோசிக்கிறாரு? அன்னமா ஃபதன்னாஹு, நாம் சோதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் சோதிக்கப்பட்டிருக்கிறோம். ஃபஸ்தக்பர ரப்பஹு, தன்னுடைய ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார். வஹர்ர ராக்கிஅ, அவர் குனிந்து அல்லாஹ்வுக்கு பணிந்தார். வஅனாப, அவரிடமே செய்தார், அவர் மீண்டார் என்று 38வது அத்தியாயம் 24ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்கிறார். வகஃபர்னா லஹு தாலிக் வஇன்ன லஹு இந்தனா லஸுல்ஃபா வஹுஸ்னு மஆப். அப்போ அவர் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யறேன், அவரை மன்னித்து விடுகிறேன், அவருக்கு நம்மிடத்துல ஒரு அந்தஸ்து இருக்கிறது, அவர் போய் சேர்கிற இடம் நல்ல இடம்தான் என்று 38ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்கிறார். இப்போ இங்க என்ன, அவர் தான் வழக்கு என்னன்னு கேட்கிறாரு, அவர் தான் அந்த வழக்கு தீர்ப்பு சொல்றாரு. தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஐயோ நம்ம சோதிக்கப்பட்டோம், அப்படியே அல்லாட்ட நினைக்கிறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு, அல்லாட்ட மனம் திருந்துறாரு, என்ன அல்லாஹ் மன்னிச்சிடறான் அப்படின்னா அதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யல, ஒன்றும் புரியல. என்ன நடந்திருக்குன்னு புரியல. ஆனா சோதிக்கப்பட்டோம், அல்லாட்ட மன்னிப்பு கேட்டார், அல்லாஹ் மன்னித்தான் என்பதிலிருந்து அப்ப இந்த வழக்கு குறித்து ஏற்கனவே ஒரு தவறான ஒரு முடிவு என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும், சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இந்த வழக்கு குறித்து ஏற்கனவே ஒரு தவறான முடிவு சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அந்த தவறான முடிவை சொன்னவர் தாவூத் நபியாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அவரு யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் இது மாதிரி அவர்கிட்ட வந்து வழக்குக்கு வரும்போது அவர் அதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அவர் பண்ண மிஸ்டேக்கை தப்ப உணர்த்துவதற்கு தான் இந்த 2 வழக்காளிகள் வந்தால் மேராபு சுகத்துக்கு முன்னால் வந்து நின்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமா இல்லையா? அந்த 2 வழக்காளிகள் மனிதர்கள் கிடையாது. இந்த 2 வழக்காளிகளும் மலக்குகள். 2 வழக்காளிகளுமே மலக்குகள்.
அப்போ ஏற்கனவே மனிதர்கள் அவர் அல்லாஹ் அவருக்கு அரசாட்சியை கொடுத்திருக்கிறான், தாவூது நபிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். அப்போ அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவங்கள்ட்ட பிரச்சனை என்ன செய்ய வரும், பொறுப்புல யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது இந்த பக்கம் என்ன அந்த பக்கம் என்னன்னு சொல்லி ரெண்டையும் கேட்டு எது சரி எது தப்பு அப்படிங்கிறது என்ன செய்யணும், என்ன பாரபட்சம் இல்லாம என்ன செய்யணும், அவரு தீர்வு சொல்லணும். அப்ப அப்படி சொல்லாம அவர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. யாரு? தாவூது நபி. மனிதன் தானே, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இல்லை என்று சொன்னால் மனிதன் பொதுவாக என்ன செய்வான், வழி தவறத்தான் செய்வான். அவருக்கு தெரிஞ்சதை சொல்லுவான், கடைசியா தப்பா கூட இருக்கலாம். அல்லாஹ் அதை சரி செய்வான். அல்லாஹ் எப்படி சரி செய்யறான்னு சொன்னா, அதே மாதிரி ஒரு கோணத்துல ஒரு பிரச்சனையை மலக்குகள் வழியாக அல்லாஹ் என்ன செய்யறான், தாவூது நபி என்ன செய்யறான், கொண்டு போய் வைக்கிறான். அவங்க போய் மெஜாரிட்டியா உள்ள ஒரு மனிதன் மைனாரிட்டியா உள்ள ஒரு மனிதன்கிட்ட பலவந்தமா நிர்பந்தமாக நீ என்று தந்துடணும் போயிடணும் அப்படி சொல்லி சொல்றானே, இதை பத்தி என்ன? அப்ப அது நீ அநியாயம் பண்ற, அவனுக்கு அது நீ அநியாயம் பண்ற. அப்ப இந்த அநியாயம் பண்றங்கிறது ஏற்கனவே உம்மிடத்தில் வழக்கு வருமா, நீ சொல்லிடணுமா இல்லையா? அப்ப நீ அதை சொல்லல அப்படிங்கிறது அவருக்கு மனசு என்ன செய்யுது, உறுத்துகிறது. ஓஹோ, இது நாம ஏற்கனவே சொன்ன விஷயத்தை அப்படியே ஒத்த மாதிரி இருக்குது, இது நம்மை சோதிப்பது போன்று இருக்கிறது. தாவூது நபி உணர்றார், இது நம்மை சோதிப்பதை போன்று இருக்கிறது அப்படி சொல்லன்ன தாவூத் அன்னமா ஃபதன்னாஹு, இது நாம் தான் சோதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர் புரிந்து அவர் தன்னுடைய ரப்பிடத்துல மன்னிப்பு கேட்டார். அல்லாஹ் என்ன செய்தான், அவரை மன்னித்தான். அவரு கீழே விழுந்து சஜிதால விழுந்து அல்லாஹ் என்ன செய்தாரு, நெருங்கினார். அல்லாஹ் அவரை என்ன செய்தான், மன்னித்தான் என்பது இந்த வசனத்துடைய பொருள். அடுத்தது, இதுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கதைக்கும் இந்த வசனத்திற்கும் துளி சம்பந்தம் இல்லை. ஏன்னா அல்லாவே நபிக்கே அல்லாஹ் தான் என்ன செய்யறான், இப்படி பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சா தெரியுமா, இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி 2 வழக்காளிகள் தாவூது நபியிடம் வந்தார்கள். அந்த விவரம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி அல்லாஹ் ரசூல்லாட்ட கேட்கிறான். இப்ப ரசூல்லாவுக்கே தெரியாத ஒன்று அல்லாஹ்வின் வழியாகத்தான், இது என்ன அல்லாஹ்வின் மூலமாகத்தான் நபிக்கு தெரிய வருகிற போது இதுல வேற எந்த கற்பனையோ கதையோ என்ன வேற எதற்குமோ என்ன செய்யல இடம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படியே என்ன சொல்லிடுறாங்க. ஆனா இதுக்கு தப்சீருங்கிற பேர்ல, விளக்கோரைங்கிற பேர்ல ரொம்ப இல்லாத கற்பனை கதைகள்லாம் என்ன செய்வாங்க, எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே இஸ்ராயல்கள் சொல்லக்கூடிய கதைகள். தாவூது நபியின் பேர்ல அவர் அப்படி இத்தனை பொண்டாட்டியோட 99 பொண்டாட்டியோட இருந்தாரு, ஒரு பொண்டாட்டி மேல இன்னொரு வச்சிருக்கிற மனைவி மேல ஆசைப்பட்டு அதையும் என்கிட்ட ஒப்படைச்சு போ என்று சொன்னார் வச்சாருன்னு என்ன பைபிள் மற்றவைகள்லாம் இதே மாதிரி கதை எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கதைக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு இறை தூதர் இந்த மாதிரி சில்லத்தனமா நடப்பாரா? முதல்ல அதை நம்ம யோசிக்க வேண்டாமா? ஒரு இறை தூதர் இந்த மாதிரியான ஒரு காலித்தனமான வேலைகள்லாம் செய்ய மாட்டாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்தாலே இதுல என்ன பொருள் இருக்குது என்பதை அதனுடைய முன்பின்ன பார்த்தாலே நமக்கு என்ன விளங்கும். அல்லாஹ் அவரை சோதிப்பதற்காக வேண்டி மலக்கு என்ன செய்ய அனுப்பி வைக்கிறான். மலக்கு அனுப்பி வச்சு இந்த சம்பவத்தை இல்லாம வேற ஒன்று சம்பவம் நடந்திருக்கு, ஆனா அதுக்கு அதை தூர விட்டுட்டு என்ன, அதாவது கதாநாயகன் என்ன உள்ள அந்த கதாபாத்திரம் தான் மாறுது, விஷயம் ஒண்ணுதான். மாற்றி என்ன செய்யறாங்க கேட்கும்போது, இல்ல நீ தப்பு பண்ற, அவருக்கு 99 ஆடை வச்சிருக்கிற நீ ஒரு ஆடை வச்சிருக்கிற விஷயத்துக்கு நீ அநியாயம் பண்ற அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொல்லிட்டு இப்படித்தான் என்ன வலிமையானவன் எளிமையான விஷயத்துல தவறிழைக்கின்றான். இப்படித்தான் பங்காளிகள் ஒரு வியாபாரம் பண்றாங்க வைங்க, நீ 60 ஷேரு நான் 40 ஷேரு அப்படின்னு சொல்லி வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் பங்கு போடும்போது 2 பேரும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு என்ன செய்வாங்க, நிற்பாங்க. என்ன நீ என்ன அப்படி, நான் என்ன இப்படி, நான் 40 போட்டிருக்கேன், ஆமா நீ 40 போட்டிருக்கேன், நான் 60 போட்டிருக்கேன், அதான் எனக்கு இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு என்ன செய்வாங்க, நிற்பாங்க. இதுதான் பெரும்பாலும் நடக்கிறது என்பதை தாவூது நபி என்ன செய்றாரு, அந்த வழக்கை மலக்குகள் கொண்டு வருகிற போது இப்படிதான் மனிதர்கள் அதிகமாக இப்படிதான் தவறிழைக்கின்றார்கள். சிலர் மீது வரம்பு வருகிறார்கள். இல்லல்லதி நாமனும் பாடல் சாலையா, நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிகின்றவர்கள் மட்டும்தான் இதுல விதி விலக்கு. கலிலும் மாபி அவர்கள் ரொம்ப குறைவுதான். இந்த மாதிரி சரியாக நடக்கக்கூடியவங்க சமுதாயத்துல ரொம்ப குறைவுதான். இல்ல அதெல்லாம் இல்லை, 60ன்னா 60, 40ன்னா 40 தாங்க. அது என்ன எனக்குள்ள சேர்த்து நீ சாப்பிடணும்னு நினைக்கிற அப்படிங்கிற அந்த பேச்சுலாம் இல்லை. 40, 60 அதுல ஒரு இம்மி அளவு கூட கூடுதல் குறைவில்லாமல் நடக்கிறவன் யாராக இருப்பான்னு சொன்னா அல்லாஹ்வை நம்பியவன், மறுமையை நம்பியவன், மார்க்கத்தை புரிந்தவன், நல்ல செயல் செய்யணும் என்கிற சிந்தனை உள்ளவன் தான் சரியாக நடப்பான். அது மிக குறைவுதான் என்பதை தாவூது நபி அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு அதுதான் இருக்கு. இன்னைக்கும்
அதுதான் இருக்குது. அதுதான் இதுல உள்ள விஷயமே ஒளி தவிர வேற இதுக்கு கண்ணு காது மூக்கு வைக்கிற மாதிரியான எந்த விவகாரம் இதனுடைய பின்னணியில இல்லை என்பதை நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது யா தாவூத் இன்னா ஜஅல்நாக கலீஃபத்தன் ஃபில் அர்த். அடுத்த வசனம் 38வது அத்தியாயம் 26வதுல யா தாவூத் இன்னா ஜஅல்நாக கலீஃபத்தன் ஃபில் அர்த். இப்போ இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாவூதே உன்னை இந்த பூமியில் நான் கலீஃபாவாக என்னுடைய பிரதிநிதியாக நான் நியமித்திருக்கிறேன். மக்களுக்கு தீர்ப்பு சொல்லும் போது நியாயத்தை தான் என்ன செய்ய வேண்டும், தீர்ப்பாக என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். வலா தத்தமிழ் ஹவா, மன இச்சையை பின்பற்றக்கூடாது. உன்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வேண்டியவனுக்கு ஒரு தீர்ப்பு, வேண்டாதவனுக்கு ஒரு தீர்ப்பு அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படி சொல்லி அல்லாஹ் தாவூதுக்கு சொல்கிறான். அப்படி சொன்னா சரியான பாதையிலிருந்து ஒன்னே என்ன செய்யும், வழிகெடுத்து விடும். சரியான பாதையில் நீ போய்கிட்டு இருக்கிறதுல இருந்து ஒன்னே வழிகெடுத்து விடும். இன்னல்லதீன யதுன்னூன அன் சபீலில்லா லஹும் அதாபுன் ஷதீத் பிமா நஸூ யௌமுல் ஹிசாப். யார் அந்த அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் வழிகெடுக்கின்றார்களோ அவர்கள் மறந்த அந்த நாளில், கேள்வி கணக்கு கலக்கூடிய அந்த நாளில் நிச்சயமாக அவர்களுக்கு கொடிய வேதனை இருக்கிறது என்று அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த சோதனைக்கெல்லாம் அவரை ஆட்படுத்தி அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறார், ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் தாவூத் நபியிட கொடுக்கிறார். இது மாதிரி பிரச்சனைகள் அதிகாரத்தில் இருக்கிற போது உம்மிடத்துல கொண்டு வரப்பட்டால் நியாயம் அநியாயம் என்றுதான் பார்க்க வேண்டுமே ஒழிய நபர் யார் என்று என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதாவது மனமாச்சரியங்களுக்கு இடம் தந்து விடக்கூடாது. இவன் எளியவங்கிற எந்த பார்வையும் கூடாது, இவன் மெஜாரிட்டி மைனாரிட்டி எந்த பார்வையும் கூடாது. பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கான தீர்வைத்தான் நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து அவரை ஒரு சோதனைக்கு உட்படுத்தி வார்த்தெடுத்து அடுத்து என்ன செய்கிறான், அவருக்கு பொறுப்பு கொடுக்கிறான். நியாயமாக நடக்க வேண்டும், மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தாவூத் நபிக்கு என்ன செய்கிறார், இந்த 38வது அத்தியாயம் 26ஆம் வசனத்தில் என்ன செய்கிறார் சொல்லி முடிக்க. இதுதான் தாவூத் நபியை பற்றி. சுலைமான் நபிக்கும் தாவூத் நபிக்கும் உள்ள ஒரே ஒரு விஷயம், அந்த விவசாய விவகாரத்துல அவங்க ரெண்டோரும் என்ன, அவர் ஒரு தீர்ப்பு சொன்னார், இவர் ஒரு தீர்ப்பு சொன்னாருங்கிறது மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் தாவூத் நபி அவர் தனி ட்ராக்ல போறாரு, சுலைமான் நபி அவர் தனி ட்ராக்ல போறாரு. இனி சுலைமான் நபி அவர் என்ன மாதிரி இருந்தாரு என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம